இன்னைக்கு பல ஆயிரங்களையும் பல லட்சங்களையும் செலவு பண்ணி உங்களை நீங்க அழகுபடுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலா எது அழகுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு முக்மீனான பெண்ணுக்கு காலை ஃபஜர் தொழுகை தொழுவதனால் அவர்களுடைய உள்ளத்திலும் அவர்களுடைய முகத்திலும் ஏற்படக்கூடிய பொலிவை உங்களால் உண்டாக்கிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அழகு என்பது முகம் சார்ந்ததோ இல்லை வெளிப்படுத்தக்கூடிய ஆடை அலங்காரங்களை சார்ந்ததோ அல்ல, உள்ளத்தை சார்ந்தது. அழகு என்பது உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் வெளிப்பட்டுவிடும். நீங்க என்னதான் மேக்கப் போட்டு மறைச்சாலுமே அகத்தின் அழகை முகத்துல பார்க்க தான் முடியும். அகத்தின் அழகு என்ன அப்படிங்கறத நீங்க எவ்வளவு மேக்கப் பண்ணிருக்கீங்க, இவ்வளோலாம் பண்ணி மற்றவங்க உங்களை பார்க்கணும், மற்றவங்க முன்னாடி நீங்க அழகா தெரிய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உங்களுக்கு? மற்றவங்க முன்னாடி பிதத்துகளையும் ஷிர்க்குகளையும் எங்கள் வீட்டில் இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் வெளிப்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான அறிவு உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? யார் இதெல்லாம் உங்களுக்கு அலோவ் பண்ணாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க? எல்லா விஷயங்களுக்குமே உங்களுடைய கணவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். இறைவன் நமக்கு அதை தானே சொல்லியிருக்கா. ஆனா மார்க்கம் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சுன்னு சொன்னா அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடியது. அதை கட்டிய கணவராக இருந்தாலும் சரி. இதை தானே நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கு, இதை தானே நமக்கு எச்சரிக்கையா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஆடை அலங்காரங்களை உங்கள் கணவர்களின் முன்னிலையிலும் உங்கள் வீட்டார் முன்னிலையிலும் எந்த தைரியத்துல வெளிப்படுத்துறீங்க? அதை மக்கள் பார்த்துட்டு அதை கமெண்ட் பண்றாங்க, நீங்க அழகா இருக்கீங்க, நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, இப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய கல்புகளை நெருடவே இல்லையா? உங்களுடைய கணவர்களினுடைய கேள்வி கணக்குக்கும் நீங்கள் பதில் சொல்ல ரொம்ப தயாராகவே இருக்கீங்களா? எதை நோக்கமா வச்சுட்டு இருக்கீங்க? இம்மை வாழ்க்கையோடு வாழ்ந்து எல்லாம் முடிச்சிடலானா? மறுமை பற்றிய எண்ணமே உங்களுக்கு எல்லாம் இல்லையா? மறுமை பற்றிய அச்சமே இல்லையா? மறுமையில் இறைவன் கேள்வி கணக்கு கேட்கும்போது மிகவும் தாராளமாக நீங்கள் நரகத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறீர்களா? சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. மறுமையை நினைவில் கொள்ளுங்கள், இறையச்சத்தை பேணி கொள்ளுங்கள், உங்களுடைய உடல் அங்கங்களை வெளியில் காட்டி தெரியாதீர்கள். எதை மறைக்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அதை மறைச்சுதான் ஆகணும். எதை அல்லாஹ் பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கானோ அதை பாதுகாத்து தான் ஆகணும். எதை அல்லாஹ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றானோ அதை பண்ணக்கூடாது. எதை அல்லாஹ் பண்ணணும்னு சொல்றானோ அதை கட்டாயமாக செய்துதான் ஆக வேண்டும்.